இன்றைக்கி சூப்பரான ஒரு டிஷ் வைக்க போகிறோம். என்ன டிஷ்னா, ஸோ இன்றைக்கி வந்து தலைக்கறி வைக்க போகிறோம். செமையாக இருக்கும். கண்டினியூவாக பாருங்கள் நண்பா. அதே மாதிரி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே நண்பா. ஓகே நண்பா. வீடியோக்குள்ளே போகலாங்களா? நண்பா, நான் இன்றைக்கி தலைக்கறி வைக்க போகிறேன். பாருங்கள், சூப்பராக செம்மையாக இருக்குது. கட் பண்ணியாச்சு. தலைக்கறி கட் பண்ணி கொண்டு வந்தாச்சு நண்பா. பாருங்கள் கண்ணு. இன்றைக்கி சூப்பரான ஒரு தலைக்கறி வச்சிடலாம் நண்பா. வேறு லெவலாக இருக்கும். ஓகே நண்பா. கண்டிப்பாக பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே ஒரு கண்ணு. ஓகே நண்பா. இது ஒரு பெரிய தலை, போர்டோடது, செம்மறியாடுன்னு சொல்லுவாங்க சவுதியோடது. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. நம்ம ஊர்லாம் தலை ரொம்ப சின்னதாக இருக்கும். இங்கே பாருங்கள் நல்லா பெருசாக இருக்குது. பாதி ஆக்குறது, பாதி எடுத்து வச்சிட்டேன். 3 கிலோ இருக்கும் தலை. ஓகே நண்பா. கண்டினியூ பாருங்கள் வீடியோ. நண்பா, இப்போது வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் போட்டுக்கலாம். நார்மல் வெங்காயம் சின்னதாக தான் போடுவாங்க நண்பா. ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணிங்க. நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. தலைக்கறி இதே மாதிரி வச்சு சாப்பிட்றது வந்து எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க நண்பா. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்க. தலைக்கறி இதே மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா கிரேவி மாதிரி சூப்பராகும். இது குக்கரில் அப்படியே போட்டுருவாங்க. அப்புறம் அந்த குக்கரில் அப்படியே உடச்சி அப்படியே போட்டுருவாங்க தான். நல்லா உடச்சி விட்டுருங்க. நல்லா உடச்சி விட்டுருங்க. லெவலாக இருக்கும். நண்பா, நானும் இருக்கிறேன். நண்பா, கண்டினியூவாக பாருங்கள் வீடியோ. நண்பா, இதெல்லாம் ஒவ்வொரு கிராம் போட்டுங்க. சும்மா கொஞ்சம் தான் பண்ணுறேன். இது ஒரு 1/2 கிலோ இருக்கும் பாருங்கள் நண்பா. தலைக்கறி ஒரு 1/2 கிலோ. இது 1 கிராம். இது வந்து ஒரு கிராம் பே லீஃபு. இது 1 கிராமு. இது ஏலக்காய். இது வந்து பட்டை 1 கிராமு. கிராம்பு 1 கிராமு. ஒரு 5 பச்சை மிளகா போட்டுங்க நண்பா. இதுதான். சில்லி பவுடர்லாம் வச்சுருக்குறேன். இதெல்லாம் அளவு பார்த்துக்கங்க நான் எப்படி போடுறேன்னு. இதையும் போட்டுடலாம். 5 பச்சை மிளகா இதில் போட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிடலாம் நண்பா. ஜிஞ்சர் garlic பேஸ்ட் வச்சுருக்கேன். இது அப்படியே கொட்டிடணும். இது ஒரு 10 கிராம் போட்டுங்க பேஸ்ட்டு. அது போட்டேன். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம் அப்படியே. கறி அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம் நண்பா. கறி போட்டாச்சு. தலைக்கறி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணப்போ இந்த 10 கிராம்லாம் 1 கிராம் உள்ளது அதே அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் இப்போ நெட்டாக பிரியாணி மசாலான்னு சொல்லி ஒன்று பண்ணியிருந்தேன். அது ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுங்க. டேஸ்ட்டாக இருக்கும். அதான் இது கறி பவுட்ரு, மட்டன் மசாலா பவுடர். அது ஒரு 1/2 ஸ்பூனு, 1 ஸ்பூன் போட்டுங்க நண்பா கறி பவுடர். என்னோடய இது சின்னது, உங்கள் இதில் கொஞ்சம் பெருசாக போட்டுங்க. இது மல்லித்தூள். இது ஒரு ஸ்பூன் போட்டுங்க. இதுதான். இதில் இது ஒரு 3 கிராம் இது போட்டுங்க. மஞ்சத்தூள். சில்லி பவுட்ரு உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்புல போட்டுங்க. எனக்கு 1 ஸ்பூன் வேணும், காரம் கொஞ்சம் ஜாஸ்தி வேணும் நண்பா. 1 ஸ்பூன் தான் சில்லி பவுட்ரு போட்டேன். இதுதான் சில்லி பவுட்ரு. எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 2 கிராம் போட்டுங்க. இது மிளகு. நண்பா, ஆயில் 1 ஸ்பூன் ஊற்றிங்க. அது இருந்தால் தான் டேஸ்ட்டு. ஒரு 1.25 ஸ்பூனு இந்த இதுக்கு தந்தாப்புல ஊற்றிங்க நண்பா. இப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மிக்ஸ் பண்ணிடுவோம் தான். இதை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் உப்பு போடணும். தேவையான அளவு கல் உப்பு போட்டுங்க நண்பா. தேவையான அளவு போட்டுங்க. மிக்ஸ் பண்ணிடுவோம் தான். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றாமல் வச்சிங்கன்னா அடி பிடிச்சிடும். அப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி தேவையான ஊற்றிக்குங்க.
ஸோ அவ்வளோதான் நண்பா. இல்லை அடுப்பு இதுதான் பாருங்கள், செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ நண்பா ரொம்படியாக போட்டுறோம் தான் இதை போட்டாச்சு. ஓகே நண்பா, இதான் கண்டினியூவாக பாருங்கள் வீடியோ. அதேமாரி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. ஸோ வேறு லெவலாக இருக்கும், சாப்பிட்டு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் ஏற்றிடலாம். ஸோ நண்பா ஏற்றியாச்சு ஸ்டவ்வில். ஸோ இதான் நம்மளோட அடுப்பு ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ இல்லை ஏற்றி பண்ணியாச்சு. ஸோ கண்டினியூ பார்க்க வேண்டிய நண்பா. அடுப்பை பார்த்து பயந்துடாதீங்க நண்பா, கமெண்ட் பண்ணாதீங்க. ஸோ நம்மளோட கம்பெனி அடுப்பு அந்த மாதிரி ஆயிடுச்சு செஞ்சு. ஸோ நீங்கள் ஃபுல் சப்போர்ட் பண்ணிங்கன்னா புதுசாக ஒரு அடுப்பு வாங்கிக்கலாம் நண்பா. ஓகே நண்பா. ஸோ நண்பா இப்போது ஸோ நண்பா ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக தலைக்கறி நண்பா, வேறு லெவலாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்து நான் டேஸ்ட் நண்பா. நல்லா பாயிலும் ஆகிருக்கு, நல்லா குக்காக இருக்கு நண்பா. சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் நண்பா. ஸோ கண்டினியூ பாருங்கள் வீடியோ. இது குக்கர் அடிச்சுக்கிட்டே இருக்குது டொடிட்டுன்னு. ஸோ இதுதான் இன்றைக்கி ஒரு தலைக்கறி சூப்பராக ஒரு டிஷ் வச்சு செம்மையாக ஒரு டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் வரும் நண்பா. ஸோ நண்பா கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பாருங்கள் கிரேவி பக்காவாக இருக்குது. பாட்டு நான் டேஸ்ட் சாப்பிட்டு சொல்கிறேன் பாருங்கள். கண்ணுலாம் கண்ணு இந்த அப்புறம் கண்ணு, இதுதான் கண்ணு. நல்லா கிரேவி செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகே நண்பா, சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ இதுதான். ஸோ நண்பா பாருங்கள் செம்மையாக இருக்குது, கண்ணு மிதக்குது அப்படியே கிரேவி. ஓகே நண்பா. ஸோ அப்பளமும் இருக்குது, இந்த பாருங்கள் அப்பளமும் இன்றைக்கி அப்பளமும் செஞ்சாச்சு. ஸோ பாருங்கள் நான் டேஸ்ட் பார்த்து. ஓகே நண்பா. கறியும் நல்லா வந்திருக்கு நண்பா, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, வேறு லெவலாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க. அப்போதான் சூப்பராக இருக்குது. ஸோ ஊர்லேருந்து வந்தோம், அப்பளமும் வாங்கிட்டு வந்தோம் அப்படியே. சூப்பராக பாருங்கள் நண்பா, சரியான டேஸ்ட்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க. அதே மாதிரி லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனலை, சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா என்னோடய சேனலை. அதே மாதிரி ஷேர் பண்ணுங்கள். எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. இந்த பச்சை மிளகாலாம் அப்படியே தனித்தனியாக வருது, தோல் வேறு லெவலாக நண்பா. ஸோ இங்கே முட்டையும் இருக்குது, முட்டையும் வச்சாச்சு. இது நாட்டுக்குடி முட்டை. ஓகே நண்பா. ஸோ கண்டினியூவாக பாருங்கள்.